ஓம் சாந்தி. முரளி டேட் 21/9/2024. இனிமையான குழந்தைகளே, பாபா கல்ப கல்பமாக வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார். நீங்கள் அனைவருக்கும் பாபாவின் சரியான அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். கேள்வி: குழந்தைகளின் எந்த கேள்வியை கேட்டு பாபா கூட அதிசயப்படுகின்றார்? பதில்: பாபா தங்களின் அறிமுகத்தை கொடுப்பது கடினமாக இருக்கிறது. நாங்கள் எப்படி உங்கள் அறிமுகத்தை கொடுப்பது என குழந்தைகள் கேட்கிறார்கள். இவ்வாறு கேள்வி கேட்பது பாபாவிற்கு அதிசயமாக இருக்கிறது. பாபா உங்களுக்கு தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார் என்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். இதில் கஷ்டம் எதுவும் இல்லை. இது மிகவும் எளிதாகும். நாம் அனைத்து ஆத்மாக்களும் நிராகார் என்றால் நிச்சயமாக தந்தையும் நிராகாராக இருப்பார். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், எல்லையற்ற தந்தையிடம் அமர்ந்திருக்கிறோம் என அறிந்திருக்கிறீர்கள். எல்லையற்ற தந்தை இந்த ரதத்தில்தான் வருகின்றார் எனவும் அறிகிறீர்கள். பாப்தாதா சொல்கின்ற பொழுதுதான் சிவபாபா இந்த ரதத்தில் அமர்ந்திருக்கிறார் என அறிகிறீர்கள். தனது அறிமுகத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவர் தந்தை என குழந்தைகளுக்கு தெரியும். ஆன்மீக தந்தையை நினைவு செய்தால் பாவங்கள் அழிந்து போகும் என பாபா வழி கொடுக்கின்றார். இதற்கு யோக அக்னி என்று பெயர். இப்பொழுது நீங்கள் பாபாவை தெரிந்து கொண்டீர்கள். பாபாவின் அறிமுகத்தை மற்றவர்களுக்கு எப்படி கூறுவது என ஒரு பொழுதும் சொல்ல முடியாது. எல்லையற்ற தந்தையின் அறிமுகம் உங்களுக்கு இருக்கிறது என்றால் நிச்சயம் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். அறிமுகத்தை எப்படி கொடுப்பது என கேள்வியே எழ முடியாது. நீங்கள் எப்படி தெரிந்து கொண்டீர்களோ அவ்வாறே அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒருவரே என்று கூறலாம். இதில் குழப்பம் அடைவதற்கு ஒன்றுமில்லை. சிலர் பாபா உங்களின் அறிமுகத்தை கொடுப்பது கடினமாக இருக்கிறது என்கிறார்கள். அட, பாபாவின் அறிமுகத்தை கொடுப்பதில் கஷ்டப்படுவதற்கு எதுவும் இல்லை. நான் இன்னாருடைய பிள்ளை என விலங்குகள் கூட சைகையினால் புரிந்து கொள்கிறது. ஆத்மாக்களாகிய நமக்கு அவர் தந்தை என நீங்களும் அறிகிறீர்கள். ஆத்மாக்களாகிய நாம் இந்த ஷரீரத்தில் பிரவேசம் ஆகியிருக்கிறோம். ஆத்மா அக்கால மூர்த்தி என்று பாபா புரிய வைக்கின்றார். ஆத்மாவிற்கு ரூபம் இல்லை என்று கூற முடியாது. மிகவும் எளிதான விஷயம். குழந்தைகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாக்களுக்கு நிராகார் தந்தை ஒருவரே. நாம் அனைத்து ஆத்மாக்களும் சகோதரர்கள், பாபாவின் வாரிசுகள். பாபாவிடமிருந்து நமக்கு சொத்து கிடைக்கிறது. அப்பாவை பற்றியும் அவருடைய படைப்பை பற்றியும் தெரியாத குழந்தைகள் யாருமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது என அறிகிறீர்கள். பாபாவிடம் என்ன சொத்து இருக்கின்றது என அனைவருக்கும் தெரியும். இதுவே ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பாகும். இது நன்மை நடக்கக்கூடிய திருவிழா ஆகும். பாபாதான் நன்மை செய்யக்கூடியவர். நிறைய நன்மைகளை செய்கின்றார். பாபாவை தெரிந்து கொண்டால் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சொத்து கிடைக்கிறது என புரிந்து கொள்கிறீர்கள். உலகத்தில் சந்நியாசி குருக்கள் இருக்கிறார்கள். அவர்களின் சீடர்களுக்கு குருவின் சொத்து பற்றி தெரியாது. குருவிடம் என்ன சொத்து இருக்கிறது என்பது ஒரு சில சீடர்களுக்கு தெரிந்திருப்பதே கஷ்டம். அவர் சிவபாபா, பாபாவிடம் சொத்து இருக்கிறது என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. எல்லையற்ற தந்தையிடம் உலக ராஜ்யம் என்ற ஸ்வர்க்கம் என்ற சொத்து இருக்கிறது என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த விஷயங்கள் குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாரிடமும் இல்லை. லௌகீக தந்தையிடம் என்ன சொத்து இருக்கிறது என்பதை அவருடைய குழந்தைகள்தான் அறிவார்கள். நாம் உயிருடன் பரலோகிக தந்தையுடையவராக மாறியிருக்கின்றோம் என இப்போது நீங்கள் கூறுவீர்கள். அவரிடமிருந்து என்ன கிடைக்கிறது அதையும் அறிகிறீர்கள். நாம் முதலில் சூத்ர குலத்தில் இருந்தோம். இப்போது பிராமண குலத்தில் வந்துவிட்டோம். பாபா இந்த பிரம்மா உடலில் வருகின்றார். அவருக்கு பிரஜாபிதா பிரம்மா என்று பெயர். அவர், அதாவது சிவன், அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாவார். இவர், அதாவது பிரஜாபிதா பிரம்மா, கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர் என அழைக்கப்படுகின்றார். இப்பொழுது நாம் இவருடைய குழந்தைகளாக ஆகியிருக்கின்றோம். இந்த ஞானம் உங்களுக்கு இருக்கிறது. அனைத்து இடங்களிலும் இருக்கின்றார், எல்லாம் அறிந்தவர் என சிவபாபாவை பற்றி கூறுகிறார்கள். அவர் எப்படி
படைப்பின் முதல் இடை கடையின் ஞானத்தை கொடுக்கின்றார் என்பது இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். அவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை. அவரை பெயர் உருவத்திலிருந்து விடுபட்டவர் என கூறுவது பொய்யாகும். அவருடைய பெயர் ரூபம் கூட நினைவிருக்கிறது. இரவு கூட கொண்டாடப்படுகிறது. ஜெயந்தி என்பது மனிதர்களுக்கு ஆகும். ஷிவபாபாவிற்கோ ராத்திரி என்பார்கள். இரவு என்று எதை கூறுகின்றோம் என்று குழந்தைகளுக்கு தெரியும். இரவில் கருமையான இருள் இருக்கிறது, அறியாமை இருள் இருக்கிறதல்லவா? ஞான சூரியன் வெளிவந்ததும் அஞ்ஞான இருள் அழிகிறது என்று இப்பொழுது கூட பாடுகிறார்கள். ஆனால் பொருள் புரியவில்லை. சூரியன் யார், எப்பொழுது வந்தது, எதுவும் புரியவில்லை. ஞான சூரியனுக்கு ஞான கடல் என்று கூட கூறலாம் என பாபா புரிய வைக்கின்றார். எல்லையற்ற தந்தை ஞான கடல் ஆவார். சந்நியாசி, குரு போன்றோர் தன்னை சாஸ்திரங்களின் தேர்ந்தவர்கள் என நினைக்கிறார்கள். அது அனைத்தும் பக்தியாகும். நிறைய வேத சாஸ்திரங்களை படித்து வித்வான் ஆகிறார்கள். பாபா ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இதற்கு ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு என்று பெயர். பாபா இந்த ரதத்தில் வந்துள்ளார் என நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த சந்திப்புக்கு திருவிழா என்று பெயர். நாம் வீட்டிற்கு செல்லும் போது அதுவும் திருவிழா ஆகும். இங்கே தந்தையே அமர்ந்து படிக்க வைக்கின்றார். அவர் தந்தையாகவும் இருக்கின்றார், ஆசிரியராகவும் இருக்கின்றார். இந்த ஒரு விஷயத்தை நன்கு கடைபிடியுங்கள், மறந்து விடாதீர்கள். இப்போது பாபா நிராகாரராக இருக்கிறார். அவருக்கு என்று உடல் இல்லை. நிச்சயமாக எடுக்க வேண்டியிருக்கும். நான் இயற்கையின் ஆதாரத்தில் வருகிறேன் என அவரே கூறுகின்றார். இல்லையென்றால் எப்படி பேசுவேன்? ஷரீரம் இல்லாமல் பேச முடியாது. எனவே பாபா இந்த உடலில் வருகிறார். இவருடைய பெயர் பிரம்மா ஆகும். நாம் கூட சூத்ரனிலிருந்து பிராமணன் ஆகின்றோம். பெயரை மாற்றதான் வேண்டும். உங்களுக்கு பெயர் கூட வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதில் இப்பொழுது பலர் இல்லை. ஆகவே பிராமணர்களின் மாலை கிடையாது. பக்த மாலை மற்றும் ருத்ர மாலை என பாடப்பட்டிருக்கிறது. பிராமணர்களின் மாலை இல்லை. விஷ்ணுவில் மாலை இருந்து கொண்டிருக்கிறது. மாலையில் முதல் மணி யார்? ஜோடியாக இருப்பவர்கள் என்பார்கள். ஆகவே சூக்ஷ்ம வதனத்தில் கூட ஜோடியாக காட்டப்பட்டிருக்கிறது. விஷ்ணுவை கூட 4 புஜங்கள் இருப்பதாக காட்டப்பட்டிருக்கிறது. 2 லக்ஷ்மியின் புஜங்கள், 2 நாராயணனின் புஜங்களாகும். நான் சலவை தொழிலாளி, அதாவது தோபி என பாபா புரிய வைக்கின்றார். நான் யோக பலத்தினால் ஆத்மாக்களாகிய உங்களை சுத்தப்படுத்துகின்றேன். நீங்கள் விகாரத்தில் சென்று உங்கள் அலங்காரத்தை இழந்துவிட்டீர்கள். பாபா அனைவரையும் சுத்தப்படுத்துவதற்காக வருகிறார். ஆத்மாக்களுக்கு வந்து கற்றுத்தருகின்றார் என்றால் கற்றுக் கொடுப்பவர் நிச்சயமாக இங்கு வேண்டுமல்லவா? வந்து தூய்மையாக்குங்கள் என அழைக்கிறார்கள். துணி அழுக்காகிவிட்டால் அது துவைத்து சுத்தப்படுத்தப்படுகிறது. ஓ பதீத்த பாவனா, பாபா வந்து எங்களை பரிசுத்தமாக ஆக்குங்கள் என நீங்களும் அழைக்கிறீர்கள். ஆத்மா தூய்மையாகிவிட்டால் ஷரீரமும் தூய்மையாக கிடைக்கும். எனவே முதலில் முக்கியமான விஷயம் பாபாவின் அறிமுகத்தை கொடுத்தல் ஆகும். பாபாவின் அறிமுகத்தை எப்படி கொடுப்பது என்ற கேள்வியே கேட்க முடியாது. பாபா உங்களுக்கு அறிமுகத்தை கொடுத்திருக்கின்றார். அப்போதுதான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அல்லவா? பாபாவிடம் வந்திருக்கிறீர்கள். பாபா எங்கே இருக்கின்றார்? இந்த ரதத்தில். இது அழிவற்ற சிம்மாசனம் ஆகும். ஆத்மாவாகிய நீங்களும் அகால மூர்த்தி. இது உங்களுடைய சிம்மாசனமாகும். இதில் ஆத்மாக்களாகிய நீங்கள் வீற்றிருக்கிறீர்கள். அந்த அழிவற்ற சிம்மாசனம் ஜடமாகிவிட்டதல்லவா? நான் அகால மூர்த்தி என்றால் நிராகார், சாக்கார ரூபமில்லை என நீங்கள் அறிகிறீர்கள். நான் ஆத்மா அழிவற்றவன். ஒருபோதும் அழிவை பெற முடியாது. ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்கின்றேன். ஆத்மாவாகிய எனக்குள் இருக்கும் நடிப்பானது அழிவற்றது, நிச்சயிக்கப்பட்டது. இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு என்னுடைய நடிப்பு இவ்வாறே ஆரம்பமாகியது. 1 என்ற வருடத்திலிருந்து நாம் இங்கே நடிப்பதற்காக வீட்டிலிருந்து வருகிறோம்.
இது 5000 வருடத்தின் சக்கரம். அவர்களோ லட்சக்கணக்கான வருடங்கள் என கூறுகிறார்கள். எனவே குறைந்த வருடங்களை பற்றி சிந்திக்கவில்லை. பாபாவின் அறிமுகத்தை யாருக்கு எப்படி கொடுக்கலாம் என குழந்தைகள் கூற முடியாது. இவ்வாறு கேள்வி கேட்பது அதிசயமாக இருக்கிறது. நீங்கள் பாபாவினுடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். பிறகு பாபாவின் அறிமுகம் ஏன் கொடுக்க முடியாது? நாம் அனைவரும் ஆத்மாக்கள். அவர் நமது தந்தையாக இருக்கின்றார். அனைவருக்கும் சத்கதி அளிக்கின்றார். எப்பொழுது சத்கதி அளிப்பார் என்பது கூட இப்பொழுது உங்களுக்கு தெரியும். கல்ப கல்பமாக கல்பத்தின் சங்கமயுகத்தில் வந்து அனைவருக்கும் சத்கதி அளிக்கின்றார். அவர்கள் இன்னும் 40,000 வருடங்கள் இருக்கிறது என நினைக்கிறார்கள். முதலிலேயே பெயர் உருவத்திலிருந்து விடுபட்டவர் என கூறுகிறார்கள். இப்பொழுது பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்ட பொருள் எதுவும் இருக்க முடியாது. கல் முள் என்று கூட பெயர் இருக்கிறதல்லவா? இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எல்லையற்ற தந்தையிடத்தில் வந்திருக்கிறீர்கள் என பாபா கூறுகின்றார். எவ்வளவு எண்ணற்ற குழந்தைகள் என பாபாவிற்கு தெரியும். இப்பொழுது குழந்தைகள் எல்லைக்குட்பட்டது மற்றும் எல்லையற்றதையும் கடந்து செல்ல வேண்டும். எல்லா குழந்தைகளையும் பார்க்கின்றார். இவர்கள் அனைவரையும் அழைத்து செல்வதற்காக நான் வந்திருக்கின்றேன். சத்யுகத்தில் மிக சிலரே இருப்பார்கள். எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. ஆகவே படங்களை வைத்து புரிய வைக்கப்படுகிறது. ஞானம் முற்றிலும் எளிதாகும். நினைவு யாத்திரையில்தான் நேரம் எடுக்கிறது. இப்படிப்பட்ட தந்தையை ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது. என்னை மட்டும் நினையுங்கள், நினைத்தால்தான் தூய்மையாக முடியும் என பாபா கூறுகின்றார். நான் அசுத்தத்திலிருந்து தூய்மையாக மாற்றுவதற்காக வந்திருக்கின்றேன். நீங்கள் அழிவற்ற ஆத்மாக்கள். அனைவரும் அவரவர் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறீர்கள். பாபா இந்த சிம்மாசனத்தை கடனாக பெற்றிருக்கின்றார். இந்த பாக்யசாலி ரதத்தில் பாபா பிரவேசமாகி இருக்கின்றார். பரமாத்மாவிற்கு பெயர் ரூபம் இல்லை என சிலர் கூறுகிறார்கள். அப்படி கிடையவே கிடையாது. அவரை அழைக்கிறார்கள், மகிமை பாடுகிறார்கள் என்றால் நிச்சயமாக ஏதாவது ஒரு பொருள் இருக்கும் அல்லவா? தமோ பிரதானமாகிவிட்டதால் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, 84 லட்ச பிறவிகள் எதுவும் கிடையாது என பாபா புரிய வைக்கின்றார். 84 பிறவிகள்தான். அனைவருக்கும் மறுபிறவி உண்டு. அப்படியே பிரம்மத்தில் கலந்துவிடவோ மோக்ஷத்தை பெற்றுவிடவோ முடியாது. இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம். ஒன்று கூட குறையவோ கூடவோ முடியாது. இந்த முதலும் முடிவுமற்ற அழியாத நாடகத்திலிருந்துதான் சிறிய சிறிய டிராமா அல்லது நாடகங்களை உருவாக்குகிறார்கள். அது அழிவற்றதாகும். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் எல்லையற்றதில் நிற்கிறீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு நாம் எப்படி 84 பிறவிகளை எடுக்கின்றோம் என்ற ஞானம் கிடைத்திருக்கிறது. இப்பொழுது பாபா புரிய வைக்கின்றார். முன்பு யாருக்கும் தெரியாது. ரிஷி முனிகள் கூட எங்களுக்கு எதுவும் தெரியாது என கூறுகிறார்கள். இந்த பழைய உலகத்தை மாற்றுவதற்காக தந்தை சங்கம யுகத்தில்தான் வருகின்றார். பிரம்மா மூலமாக மீண்டும் புது உலகத்தை உருவாக்குகின்றார். அவர்களோ லட்சக்கணக்கான வருடங்கள் என கூறிவிட்டார்கள். எந்த விஷயமும் நினைவில் இருக்காது. மகா பிரளயம் கூட நடப்பதில்லை. பாபா ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். பிறகு நீங்கள் ராஜ்யத்தை பெறுகிறீர்கள். இதில் சந்தேகப்படுவதற்கு எதுவும் இல்லை. முதல் நம்பரில் அனைவருக்கும் பிரியமானவர் பாபா. பிறகு 2வது நம்பர் பிரியமானவர் ஸ்ரீ கிருஷ்ணர் என குழந்தைகளாகி உங்களுக்கு தெரியும். ஸ்ரீ கிருஷ்ணர் சொர்க்கத்தின் முதல் இளவரசன், நம்பர் 1 என நீங்கள் அறிகிறீர்கள். பிறகு அவரே 84 பிறவிகளை எடுக்கிறார் என நீங்கள் அறிகிறீர்கள். பிறகு அவருடைய கடைசி பிறவியில்தான் நான் பிரவேசம் ஆகின்றேன். இப்பொழுது நீங்கள் அசுத்தத்திலிருந்து பரிசுத்தமாக மாற வேண்டும். தந்தைதான் பதீத பாவனன். தண்ணீருடைய நதிகள் எல்லாம் உங்களை தூய்மையாக மாற்றாது. இந்த நதிகள் சத்யுகத்தில் கூட இருக்கிறது. அங்கேயோ தண்ணீர் மிகவும் சுத்தமாக இருக்கும். சேறு போன்றவை இருக்காது. இங்கே எவ்வளவு சேறு இருக்கிறது! பாபா பார்த்திருக்கின்றார். அச்சமயம் ஞானம் கிடையாது. இப்பொழுது தண்ணீர் எப்படி தூய்மையாக மாற்றும் என அதிசயப்படுகின்றார். இனிமையான குழந்தைகளே, ஒருபோதும் தந்தையை எப்படி நினைப்பது என குழப்பமடையாதீர்கள். அட, தந்தையை நினைவு செய்ய முடியாதா?
அவர்கள் கர்ப்பத்தின் மூலமாக உருவான வம்சம். நீங்களோ தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பாபாவிடமிருந்து சொத்து கிடைக்கிறது. அவரை மறக்க முடியுமா? எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சொத்து கிடைக்கிறது என்றால் அவரை மறக்க முடியுமா? லௌகீக குழந்தைகள் தந்தையை மறக்கிறார்களா? ஆனால் மாயா எதிர்ப்பை காண்பிக்கிறது. மாயா யுத்தம் செய்கிறது. முழு உலகமும் கர்மக்ஷேத்திரமாகும். ஆத்மா இந்த உடலில் பிரவேசமாகி இங்கே கர்மம் செய்கிறது. பாபா கர்மம், அக்கர்மம், விக்கர்மத்தின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார். இங்கே ராவண ராஜ்யத்தில் கர்மம் விக்கர்மமாகிறது. அங்கே ராவண ராஜ்யமே இல்லை. கர்மம் நல்ல கர்மமாகிறது. விக்கர்மம் எதுவும் நடப்பதில்லை. இது மிகவும் எளிய விஷயமாகும். இங்கே ராவண ராஜ்யத்தில் கர்மம் விக்கர்மம் ஆவதால் விக்கர்மங்களின் தண்டனையை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. ராவணனுக்கு முதல் முடிவு இல்லை என்று கூற முடியாது. அரை கல்பம் ராமராஜ்யம், அரை கல்பம் ராவண ராஜ்யம். நீங்கள் தேவதையாக இருந்த போது உங்களுடைய கர்மம் அக்கர்மமாக, அதாவது விளைவற்றதாக இருந்தது. இப்பொழுது இது ஞானம் ஆகும். குழந்தைகள் ஆகியிருக்கிறீர்கள் என்றால் படிப்பையும் படிக்க வேண்டும், அவ்வளவுதான். பிறகு வேறு எதை பற்றியும் சிந்தனைகள் வரக்கூடாது. ஆனால் குடும்பத்தில் இருந்து வேலை செய்பவர்களும் இருக்கிறார்கள். தாமரை மலர் போல இருங்கள் என பாபா கூறுகின்றார். இவ்வாறு நீங்கள் தேவதையாக மாறுகிறீர்கள். அவர்கள் அடையாளங்களை விஷ்ணுவிற்கு கொடுத்து விட்டார்கள். ஏனென்றால் உங்களுக்கு அழகாக இருக்காது, அவருக்கு அழகாக இருக்கிறது. அவரே விஷ்ணுவின் இரட்டை ரூபம், அதாவது லக்ஷ்மி நாராயணாக மாறுகின்றார். அவர்களே அகிம்சா பரமோ தேவி தேவதா தர்மம். எந்த விக்கர்மத்தின் வேலையும் நடக்காது, எந்த சண்டை சச்சரவும் நடக்காது. நீங்கள் டபுள் அகிம்சையாளர்கள் ஆகிறீர்கள். சத்யுகத்திற்கு அதிபதியாக இருந்தீர்கள். பெயரே கோல்டன் ஏஜ் ஆகும், தங்க யுகம். ஆத்மா மற்றும் உடல் இரண்டுமே தங்கமாகி விடுகிறது. யார் தங்கமாக மாற்றுகின்றார்? பாபா. இப்பொழுது கலியுகம் அல்லவா? சத்யுகம் முடிந்துவிட்டது என கூறுகிறீர்கள். நேற்று சத்யுகம் இருந்ததல்லவா? ராஜ்யம் செய்தீர்கள். நீங்கள் ஞானம் நிறைந்தவராக ஆகிக் கொண்டே போகிறீர்கள். அனைவரும் ஒன்று போல் ஆக மாட்டார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, நான் ஆத்மா அழியாத சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றேன். இந்த நினைவு இருக்க வேண்டும். எல்லை மற்றும் எல்லையற்றதை கடந்து போக வேண்டும். ஆகவே எல்லைக்குட்பட்டதில் புத்தி மாட்டிக்கொள்ளக் கூடாது. இரண்டாவது, எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சொத்து கிடைக்கிறது. இந்த போதையில் இருங்கள். கர்மம், அக்கர்மம், விக்கர்மத்தின் விளைவுகளை தெரிந்து கொண்டு விக்கர்மங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும். படிக்கும் நேரத்தில் வேலை முதலியவைகளிலிருந்து புத்தியை விலக்கிவிட வேண்டும். வரதானம்: ஸ்ரீமத் என்ற கடிவாளத்தை டைட் ஆக்கி மனதை வசப்படுத்தக்கூடிய பாலகனாகவும் எஜமானனாகவும் ஆகுக. விளக்கம்: மனம் என்பது குதிரை, அது மிகவும் வேகமாக ஓடுகிறது என்று உலகத்தினர் கூறுகிறார்கள். ஆனால் உங்களுடைய மனமோ இங்கும் அங்கும் அலைய முடியாது. ஏனென்றால் ஸ்ரீமத் என்ற கடிவாளம் உறுதியானதாக உள்ளது. எப்பொழுது மனம், புத்தி சாலையோர காட்சிகளை பார்க்க துவங்கி விடுகிறதோ அப்பொழுது கடிவாளம் தளர்ந்து விடுவதால் மனம் சஞ்சலமாகிறது. ஆகையினால் எப்பொழுதெல்லாம் ஏதாவது விஷயங்கள் வருகிறதோ, மனம் சஞ்சலப்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் ஸ்ரீமத் என்ற கடிவாளத்தை டைட் ஆக்குங்கள். அப்பொழுதே இலக்கை சென்று அடைவீர்கள். நான் பாலகனும் எஜமானனும் ஆவேன் என்ற இந்த நினைவினால் அதிகாரி ஆகி மனதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திடுங்கள். ஸ்லோகன்: என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ
அது நல்லதாக நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் என்ன நடக்கப் போகிறதோ அது இன்னும் நல்லதே நடக்கப் போகிறது என்ற நம்பிக்கை சதா இருந்ததென்றால் ஆடாது அசையாது இருப்பீர்கள். ஓம் சாந்தி.